السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியினாலே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் புகழாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு நேர இபாதத்துகளை செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு நன்மைகளை அதிகமாக வழங்க வேண்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் நன்மைகளை எல்லாம் அதிகமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான இந்த புனிதம் நிறைந்த பரக்கத் பொருந்திய ரமலானுடைய மாதத்தை அடியார்களுக்கு வழங்கியிருக்கிறார். எனவே இந்த கண்ணியமிக்க இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அறிவிக்கின்றார். அதைதான் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட இறைவசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுல் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹ். இந்த மாதம் இருக்கிறதே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்கியிருக்கிறார். இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது, உண்மை எது பொய் எது என்று பிரித்து அறிவிக்கக்கூடிய வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. எனவே அந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த இறைவேதத்தை இறக்கியிருக்கிறார். எனவே அவன் ஷஹீத மின்குமுல் ஷஹ்ர, அப்படிப்பட்ட அந்த புனிதம் நிறைந்த பரக்கத் பொருந்திய அந்த மாதத்தை நீங்கள் அடையும் பொழுது ரமலான் மாதத்திலே அவன் ஷஹீத மின்குமுல் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹ், அந்த மாதத்தில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை நீங்கள் முழுமையாக நோக்கி விடுங்கள். நீங்கள் நோயாளியாகவோ அல்லது முசாஃபிராகவோ இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு மற்ற நாட்களில் முழுமைப்படுத்துங்கள் என்ற அல்லாஹ் தஆலா அனுமதி நமக்கு வழங்க இருக்கிறார் சொன்னால், அன்றைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன என்பதையும் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட அதே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, முன் சென்ற சமூகத்தின் மீது எவ்வாறு நோன்புகள் கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நோன்பை இறைவன் இறை நம்பிக்கையாளர்கள் மீது கடமையாக்கப்பட்டதினுடைய நோக்கம் எதற்காக அல்லாஹ் தஆலா நோன்பு வைத்து சொல்கிறான் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, தக்வாதாரிகளாக, அல்லாஹ்வை எப்பொழுதும் அஞ்சக்கூடியவர்களாக, தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை ஈமான் கொண்டவர்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் நோன்பினுடைய நோக்கத்தை மிக தெளிவாக நமக்கு அறிவிக்கின்றார். எனவே நாம் நோன்பு நோற்பது மற்ற எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலமாக நமக்கு நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்று சொன்னால், நோன்பை நாம் நோற்றுவிட்டால் நிச்சயமாக காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமலும் பருகாமலும் தன்னுடைய மன இச்சையை மனைவிடத்தில் கூட நெருங்காமல் நாம் இருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய அச்சம்தான், இறை பயம்தான், இந்த தக்வாவை தான் இறைவன் நம்ம மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார். இதே தக்வாதான் நோன்பு இல்லாத காலங்களிலும் நாம் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பொய் பேசுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இபாதத்துக்களை விடுவதிலிருந்து நம்மை நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் நோன்பு வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு அடியார் நன்மைகள் செய்யும்போது அதற்கான கூடிய அல்லாஹ் தான்
இருந்தாலும் பிரத்யேகமாக நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நபிகள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வே நானே கூலி கொடுக்கின்றேன். ஏனென்றால் அவன் எனக்காகத்தான் உண்ணாமல் இருக்கின்றான், எனக்காகத்தான் குடிக்காமல் இருக்கின்றான், எனக்காகத்தான் தன் மனைவியிடத்தில் அந்த நோன்புடைய நேரத்தில் சேராமல் இருக்கின்றான். எனவே அவனுக்கு பிரத்யேகமாக நான் கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு நோன்புடைய மகத்துவத்தை, நன்மையின் கூலியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சொன்னால் இந்த நோன்புடைய மாதங்களில் நாம் ஏற்படுத்துகிற அந்த தக்வாதான் மற்ற நாட்களிலும் இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிகள் நோன்பினுடைய அந்த தன்மையை முழுமைப்படுத்துவதற்காக கூறினார்கள். மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவரொருவர் நோன்பு நோட்ட நிலையில் பொய் பேசுவதையும் அதன் அடிப்படையில் செயல்படுவதையும் விடவில்லையோ அவர் தாகித்திருப்பதினால், பசித்திருப்பதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான பலனும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அந்த நோன்புடைய காலங்களில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும், பொய்யை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் செயல்படுவதை விட்டுவிட வேண்டும். நாம் நோன்புடைய காலங்களில் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். இறைவன் இறக்கியான திருமறை குர்ஆனை நாம் எப்பொழுதும் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்றால் அதற்குரிய காலகட்டத்தில் நாம் அதிகமான நன்மைகளை சேகரிப்பத்துக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிலைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டிருக்கிறார். எனவே நோன்பை நோக்கிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் பெருமைப்படுகிறார். ஒரு நோன்பாளிகளுக்கு, ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கு இரண்டு சந்தோஷமான நேரம். ஒன்று, அவன் நோன்பு தொடரும் பொழுது எப்படி சந்தோஷப்படுகிறார், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது எப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுத்திருப்பது நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எப்போது கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வ துகா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நேர்வழியையும் இறை அச்சத்தையும் தக்வாவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை கொடுத்து அல்லாஹ்விடத்தை கேட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, நன்மையின் தராசு அதிகமாக ஆகுவதற்காக வேண்டினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிகுந்த ரமலானுடைய மாதத்தை ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசலை அல்லாஹ் திறந்துவிட்டு வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அடியார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான முறையில் தர்மங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மிகுந்த ரமலானுடைய மாதங்களிலே புயல் காற்று அடிப்பதை கூட தானம் தர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாள் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த நோன்பை முழுமையான முறையில் நோற்று அந்த இறைவன் எதிர்பார்க்கிற தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை எப்பொழுதும் மறைவிலும் நாம் பயந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இபாதத்தை வழங்கியிருக்கிறார். அந்த இபாதத்தை இறைவன் இறுதி தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அதுபோன்று செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.